திருமயிலை ஸ்ரீ கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ கபாலீஸ்வர சுவாமி பங்குனி பெருவிழா முதல் நாள் இரவு சுவாமி, அம்பாள், முருகர் எல்லாருமே ஸ்தல விருட்ச வாகனத்துல புறப்பாடு கண்டருள்வாங்க. சுவாமி கபாலீஸ்வரர் புன்னைமர வாகனத்துல புறப்பாடு கண்டருள்வாரு. திருஞான சம்பந்தர் மயிலாபுரி கஷேத்திரத்தை பத்தி சொல்றப்போ மட்டிட்ட புன்னைன்னு புன்னை மரத்தை குறிப்பிட்டு சொல்லுவாரு. இந்த கோவிலோடைய ஸ்தல புராணத்துப்படி அம்பாள் மயிலா ஒரு புன்னை மரத்தடியில பூஜை பண்ணி சுவாமியை பிரத்யட்சமாக்கினாங்க. அப்ப சுவாமி அவங்கள கல்யாணம் பண்ணிண்டாரு அப்படிங்கறதுதான் ஸ்தல புராணம். இந்த மயிலாப்பூர் கஷேத்திரத்தை பத்தி சொல்றப்போ புன்னை மரங்கள் நிறைஞ்ச ஊரா இருக்கிறதால இதுக்கு புன்னை வனம் அப்படின்னு ஒரு பேர் இருந்ததா சொல்லுவாங்க. புன்னை மரத்தோடைய பூ சுவாமிக்கு ரொம்ப விசேஷம். அவரோட அஷ்ட புஷ்பங்கள்ல அதுவும் ஒண்ணு. மயில்கள் ஆர்ப்பரிக்கக்கூடிய ஊரா இருக்கிறதால இந்த ஊருக்கு மயிலார்ப்பு, மயிலாப்பூர் அப்படிங்கிற பேர் வந்ததா சொல்லுவாங்க. சுவாமி புன்னை மர வாகனத்துல வர்றப்போ அவரோட அருளோட வடிவம்